உமது ஆற்றுப்படையில் தலைவனை பற்றி என்ன எழுதியிருக்கிறீர்? அவன் குடிகொண்டிருக்கும் அறுபடை வீட்டின் அழகை பற்றி சொல்லுகிறேன். கணக்கில்லாத வீடுகள் கந்தனுக்கு இருக்கும் போது 6 வீடுகளை பற்றி மட்டும் அழகுறச் சொல்வதின் காரணம் என்னவோ? என் ஐயனது வரலாற்றில் உள்ள முக்கிய கட்டமெல்லாம் ஆறுபடை வீட்டுக்குள்ளே அடங்கிவிட்டது. எப்படி? அவர் நின்றது, அமர்ந்தது, எழுந்தது, மணந்தது, புரிந்தது, தந்தது அனைத்தும் அதற்குள் அடங்கிவிட்டது. விளக்கமாக சொல்லும். கனி கிடைக்காமல் கோபித்து நின்றது, தந்தைக்கு உபதேசம் செய்ய தானே குருபீடத்தில் அமர்ந்தது, சூரனை ஒழிக்க வீறு கொண்டு எழுந்தது, தெய்வ யானையை மணந்தது, பள்ளியை காந்தர்வ மணம் புரிந்தது, தம்பதி சமேதராய் காட்சி தந்தது. இவை அனைத்தும் சேர்ந்தது தானே ஆறுபடை வீடு. ஆஹா, என்னே உமது புலமை, என்னே உமது புலமை. நற்கீரரே, ஐயா, என்னை தெரியுமா உங்களுக்கு? நன்றாக தெரியும். ஆனால் என்னைத்தான் யாரென்று தாங்கள் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை. உண்மைதான் ஐயா, எனக்கு ஒன்றுமே புலப்படவில்லை. நற்கீரரே, முருகா, சண்முகா, கேலவா, எனக்கு கருணை காட்ட வந்த கந்தா, நீர்தானா வந்து என்னை இப்படி சோதித்தது? நற்கீரரே, நீர் ஆற்றுப்படை எழுதும் அழகை காணவே நேரடியாக யாம் வந்தோம். பண்ணும் இசையும் உலகில் பறந்து நிலவினாலும் நீர் எம்மை வைத்து பாடிய திருமுருக ஆற்றுப்படையே பாட்டுகளில் முதல் பாட்டாக விளங்கட்டும்.